ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு ஜஸ்ட் லைஃப் அப்லோட். 30 டேஸ்க்கு முன்னாடி நான் என்னோட டெலிவரிக்காக ஹாஸ்பிட்டல் போயிருந்தேன். ஆக்சுவலி அந்த டேஸ் வந்து ரொம்பவே வந்து பயமாகவும் நர்வஸாகவும் எமோஷ்னலாகவும் இருந்தது. அண்ட் நான் வந்து லேபர் வார்டில் இருக்கும்போது அந்த லாங் லேபரை கோத்ரூ பண்ணதுனால எனக்கு வந்து எப்படியாவது என் பேபியை வந்து நான் வந்து டெலிவர் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி இருந்தது. அண்ட் எனக்கு ஆனது இன்னமும் சி செக்ஷன் தான். ஆனால் வந்து எனக்கு வந்து என்னால் முடியல, இதுக்கப்புறம் எனக்கு எப்படியாச்சும் வந்து பேபி நல்லபடியாக வெளியே வந்துட்டா போதுன்ற மைண்ட் செட் அப்படி இருந்தது. அண்ட் அதே மாதிரி பேபியும் நல்லபடியாக வந்து வெளியே வந்துட்டாங்க. ஸோ இந்த லாஸ்ட் 30 டேஸில் என்னோட போஸ்ட்மார்ட்டம் ஜேர்னி எப்படி இருந்தது அப்படின்றத நான் இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஏப்ரல் எண்டில் வந்து டெலிவர் பண்ண பேபியை ஹாஸ்பிட்டலில் இருந்த அந்த 3 டேஸ் வந்து எனக்கு வந்து ரொம்பவே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ரீபர்த் ஆன மாதிரி இருந்தது. எப்பவுமே வந்து ஒரு பேபியை டெலிவர் பண்ணுறதுன்றது ஒரு மதர் வந்து திரும்பி பிறந்து வர மாதிரின்னு சொல்லுவாங்க. அது ஆப்வியஸ்லி என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சது. பிகாஸ் சி செக்ஷன்னால் அந்த ஃபர்ஸ்ட் வாக்லாம் நம்ம எழுந்து நடக்கும்போது அந்த 1 வீக் வந்து லிட்ரலி எல்லா ஒர்க்குமே வந்து இன்னொருத்தரோட சப்போர்ட்டில் பண்ணும்போது எனக்கு வந்து அப்போ வந்து நான் ரீபர்த் ஆன மாதிரி தான் வந்து நான் வந்து ஃபீல் பண்ணேன். பெயின் பார்த்திங்கன்னா அனஸ்தீஷியா கொடுத்ததுனால அண்ட் பெயின் கில்லர்லாம் கொடுத்ததுனால எனக்கு வந்து அந்த 2 டேஸ் வந்து எதுவுமே தெரியல. ஏன்னா வந்து பெயின்லாம் இருந்தது, பட் தென் நம்ம ஸ்டெயின் பண்ணி ஏஞ்சிக்கல, உட்காரல, எதுவுமே பண்ணல அப்படின்றதுனால அது எனக்கு எந்த பிரச்சனை இல்லாமல் இருந்தது. அந்த ஃபர்ஸ்ட் வாக் வந்து லைக் நான் வந்து என்னோட பேபி வந்து ஈவினிங்காக வந்து பிறந்தாங்க. ஈவினிங் அரௌண்ட் ஒரு 4 o'clock அந்த மாதிரி பிறந்தாங்க. ஒரு 5 o'clock அந்த மாதிரி வந்து இங்கே எஸ்ஐசிக்கு வந்துட்டேன். எஸ்ஐசிக்கு வந்துட்டு எனக்கு வந்து நெக்ஸ்ட் டே வந்து நீங்கள் வந்து உங்களை நாங்கள் வாக் பண்ண வைப்போம்னு சொல்லி சொன்னாங்க. அந்த நெக்ஸ்ட் டே வாக் பண்ணணும்னு சிஸ்டர் சொல்லும் போதே அது எனக்கு யோசிக்கவே ரொம்பவே பயமாக இருந்தது. காலையில் வந்து ஒரு அரௌண்ட் 5 o'clock அந்த மாதிரி என்னை வந்து ஃப்ரெஷ்ஷனப் ஆகிறதுக்காக வந்து வாஷ்ரூம் கூப்பிட்டு போனாங்க. அப்போ தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் நடந்தேன். இந்த ஃபர்ஸ்ட் வாக் ரொம்பவே டிஃபிகல்ட்டாக இருந்தது. என்னால் யோசிச்சு பார்க்கவே எனக்கு கஷ்டமாக இருந்தது. அண்ட் பெட்டில் ஃபஸ்ட்டு நான் ஏஞ்சி உட்காந்துட்டு ஒரு டீப் பிரெத் எடுத்து ஒரு 5 minutes நான் ரெஸ்ட் எடுத்து தான் அதுக்கப்புறம் நான் ஏஞ்சி நடக்கவே ஆரம்பித்தேன். அது எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு கூட எனக்கு தெரியல. அந்தளவு பெயின்ஃபுல்லாக இருந்தது. அது கோத்ரூ பண்ண மதர்ஸ்க்கு மட்டும் தான் அது வந்து ஃபீல் பண்ண முடியும். அண்ட் அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் நீங்கள் நடக்க தான் உங்களுக்கு மசில்ஸ் எல்லாம் லூஸ் ஆகும், ஃப்ரீயாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அன்றைக்கி அதுக்கு மேலே எதுவும் நடக்க வைக்கல. அதுக்கப்புறம் வார்டுக்கு அமிச்சிட்டு 1 டேக்கு ஃபுல்லாகவே வந்து எனக்கு வந்து லைக் யூரின் பேக் இருந்ததுனால அந்த 1 டேக்கு நான் எதுவுமே நடக்கலை, எதுவுமே பண்ணலை. அதுக்கப்புறமா செகண்ட் டே தான் வந்து நடக்கணும்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ வந்து எனக்கு வந்து ஒரு சைடு பெயின் இருக்குது, இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா வந்து ஐயோ சப்போஸ் நம்மளுக்கு டியூப் எடுத்துட்டாங்கன்னா நம்ம ஏஞ்சி போய் வந்து வாஷ்ரூம் போயிட்டு வரணுமா அப்படின்றத யோசிக்கும் போதே எனக்கு கஷ்டமாக இருந்தது. அண்ட் அதுக்கப்புறம் டியூப்மே எடுத்துட்டாங்க. நான் வந்து தண்ணி குடிக்கிறது அதிகமாக குடித்தா தான் நம்மளுக்கு வாஷ்ரூம் வரும், தண்ணி கம்மியாக குடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி நடக்கணுமே, நம்ம ஏஞ்சி உட்காரணுமேன்ற பயத்திலே வந்து தண்ணி கம்மியாக குடிச்சிட்டு இருந்தேன் அந்த ஒரு நாள். அதனால் எனக்கு வந்து டீஹைட்ரேஷன் ப்ராப்ளமே அந்த டைம் இருந்தது. அண்ட் அதுக்கப்புறம் ப்ரெஸ்ட் ஃபீடிங் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 3 டேஸ்க்கு நான் ப்ரெஸ்ட் ஃபீடே பண்ணல. ஃபஸ்ட்டு ஃபீட் மட்டும் நான் கொடுத்தேன் பேபிக்கு. எஸ்ஐசி போயிட்டு பாப்பா பிறந்த 1 hourலாம் என்னோடய ஃபீட் தான் எடுத்தாங்க. அந்த ஃபீட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே வந்து ஃபார்முலா ஃபீட் தான். ஏன்னா எனக்குமே வந்து மில்க் ப்ரொடியூஸ் ஆகலை அந்த அளவுக்கு. சி செக்ஷன் பண்ணதுனால நம்ம எதுவுமே சாப்பிடாததுனால நம்மளுக்கு வந்து மில்க்குமே ப்ரொடியூஸ் ஆகாது அப்படின்னு சொல்லி தான் சொன்னாங்க. ஸோ அதனால் ஃபர்ஸ்ட்டு 3 days ஹாஸ்பிட்டலில் ஃபுல்லாகவே ஃபார்முலா மில்க் தான். ஏன்னா எனக்கும் ஏஞ்சி உட்கார கஷ்டமாக இருந்தது. யாராவது ஒருத்தர் சப்போர்ட்டில் தான் நான் ஃபீடும் பண்ணணுன்ற மாதிரி இருந்தது. சும்மா வந்து பேபியை சக் பண்ண மட்டும் வைப்பாங்க, மில்க் ப்ரொடியூஸ் ஆகணும் அப்படின்ட்டு. ஆனால் வந்து மில்க் வரல. ஸோ ஃபார்முலா மில்க் தான் கொடுத்துட்ருந்தேன். இந்த 3 daysல எமோஷ்னல் மூமெண்ட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த சி செக்ஷன்லாம் முடிஞ்சு நான் எஸ்ஐசிக்கு வந்துட்டேன். எஸ்ஐசியில் வந்து நான் பெட்டில் இருக்கேன்னா என் பக்கத்தில் பாப்பா வந்து கேர்டில் இருந்தாங்க. ஸோ பாப்பா அழுகும்போது என் பாப்பா தான் அழுகுறா, பட் தென் என்னால் வந்து அவளை தூக்க முடியாது, என்னால் ஜஸ்ட்டு பேச மட்டும்தான் முடியும். யாராவது ஒருத்தரோட ஹெல்ப்பில் தான் பாப்பாவை வந்து தூக்கணும். லைக் ஐசியில் என்கிட்ட கொடுக்கல, பாப்பாவை சிஸ்டர்ஸ் தான் பார்த்துட்டு இருந்தாங்க. ஃபீட் பண்ணுறதுலேருந்து எல்லாமே அவங்க தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. என் பாப்பா ரொம்ப அழுதுகிட்டே இருந்தா, அதனால் வந்து ஒரு 10 minutes என் பக்கத்தில் வந்து போட்டாங்க. ஸோ நான் ஜஸ்ட்டு என் கையால் இப்படி ஒரு சப்போர்ட் பேபிக்கு, அவ்வளோதான் என்னால் பண்ண முடிஞ்சுது. அந்த மொமெண்ட் வந்து எனக்கு வந்து ரொம்பவே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஃபர்ஸ்ட் 1 வீக்கு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் எப்படி இருந்தது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ 3 daysக்கு அப்புறம் என்னை வந்து டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க. நான் வீட்டுக்கு வந்துட்டேன்.
வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா வந்து எனக்கு வந்து எல்லா ஹெல்ப்புமே வந்து யாராவது ஒருத்தர் பண்ணுற மாதிரி தான் இருந்தது. லைக் என் சிஸ்டர்ஸாக இருக்கட்டும், இல்லைனா வந்து என் பேரண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை ஹஸ்பண்டாக இருக்கட்டும், யாராவது ஒருத்தர் மூலியமா தான் எல்லாமே நான் பண்ணிட்டு இருந்தேன். லைக் ஈவன் பாப்பாவை தூக்குறது கூட யாராவது ஒருத்தர் தூக்குனா தான் என்னால் வந்து ஃபீட் பண்ண முடியறது எல்லாமே இருந்தது. அண்ட் லிட்ரலி எல்லா ஒர்க்கும் நான் கொஞ்சம் கூட குடிஞ்சு கூட நிமிர முடியாது, எதுவுமே பண்ண முடியல. ஜஸ்ட் உட்காந்துட்டு இருப்பேன். அண்ட் உட்காரனாலும் எனக்கு சேரில் வந்து பின்னாடி பில்லோ சப்போர்ட் வைக்கிறதுக்கு ஒருத்தர் வேணும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஃபர்ஸ்ட் 1 வீக் எனக்கு இருந்தது. செகண்டு அந்த 1 வீக்கில் ஸ்லீப் ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. ஏன்னா ஹாஸ்பிட்டலில் நம்ம இருக்கும்போது ஹாஸ்பிட்டல் பெட்டு வந்து எலவேட் பண்ணிக்கலாம், வேணுன்ற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். வீட்டில் வந்து பெட்டு வந்து நம்மளுக்கு வந்து கட்டில் வந்து லைக் நம்மளுக்கு வீட்டில் வந்து பெட்டு வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிறதுனால நம்மளே ஏஞ்சி படுக்கணும் அந்த மாதிரின்னும் போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஸ்ட்ரெயிட்டாக மட்டும்தான் என்னால் படுக்க முடிஞ்சுது. சைட்லாம் நான் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு ஃபஸ்ட் வீக்லாம் நான் பண்ணவே இல்லை. ஸ்ட்ரெயிட் மட்டும்தான் படுத்துட்டு இருந்தேன், பில்லோ சப்போர்ட்டும் இல்லாமல் அப்படியே தான் நான் வந்து படுத்துட்டு இருந்தேன். அண்ட் ஸ்ட்ரகிள் என்ன அதிகமாக நான் ஃபேஸ் பண்ணேன் இந்த 1 வீக் அப்படின்னா, வாஷ்ரூம் போகிறது, வாஷ்ரூமில் உட்காறது வெஸ்டர்னாகவே இருந்தாலும் உட்கார்றது கஷ்டமாக இருந்தது. அண்ட் மோஷன் போகிற இஷ்யூஸ் இருந்தது. ஆப்வியஸ்லி எல்லா செக்ஷன் மதர்ஸ்க்கும் இருக்கிறது தான். ஸோ மோஷன் போகிற இஷ்யூ இருந்தது எனக்கு. அதுக்கப்புறமா வந்து தண்ணி அதிகமாக குடிக்க முடியல எனக்கு. நான் யூஸ்வலாகவே நல்லா ஹைட்ரேட் பண்ணிப்பேன், என்ன அதிகமாக தண்ணி குடிப்பேன். ஆனால் இந்த 1 வீக்கில் எனக்கு தண்ணி குடிக்க கூட கஷ்டமாக இருந்தது. அண்ட் மோரோவர் யாராவது பேசினாலோ நம்மளால் சிரிக்க முடியாது. அண்டு சிரிக்கிறது கூட நம்மளுக்கு அந்த டைம் தோணாது. சப்போஸ் இருமல் வருது, தும்மல் வருது அப்படின்னா அது எல்லாமே ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. ஐயோ, எனக்கு வந்து த்ரோட் வந்து ட்ரை ஆகிடுச்சு அப்படின்னா, இருமல் வருது அப்படின்னா நான் வேக வேகமாக யாரையா கூப்பிட்டு எனக்கு தண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி தண்ணி குடிச்சிருவேன். ஸோ தண்ணி குடித்தா எனக்கு இருமல் வந்து நான் வந்து அவாய்ட் பண்ணுற மாதிரி இருந்தது. ஸோ அது ரொம்ப பெரிய ஸ்ட்ரகிள்னே சொல்லலாம். இருமது, தும்மறது அதெல்லாம். கோல்டு இருக்காது மோஸ்ட்டாக. அட் டைம்ஸ் நம்மளுக்கு த்ரோட் வந்து ட்ரை ஆனால் இருமல் வருதுன்றதுனால நான் அதை இப்படி தான் ஃபேஸ் பண்ணேன். அண்ட் ஃபுட்டு என்னென்னலாம் நான் சாப்பிட்டேன் அப்படின்னா, ரொம்ப லைட்டான ஃபுட்ஸ் தான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு வந்து 3rd டே தான் என்னை வந்து ஃபுட்டே வந்து எடுத்துக்க சொன்னாங்க ஹாஸ்பிட்டலில். அப்போ மைல்டாக இட்லி, அதுக்கப்புறம் ரசம் அந்த மாதிரிலாம் தான் நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். வீட்டுக்கு வந்ததுமே வந்து அரைக்கீரை கொடுத்தாங்க எனக்கு. ஏன்னா அரைக்கீரை கொடுத்தா ஸ்டொமக் வந்து கிளியர் பண்ணும் அப்படின்னு ஏதோ ஒரு பிலீஃப்னால அரைக்கீரை கொடுத்தாங்க. அரைக்கீரை நான் சாப்பிட்டேன். அண்ட் அதுக்கப்புறமா வந்து ரசம் கொடுத்தாங்க, ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிறதுக்கு. ஸோ இந்த 1 வீக் ரொம்பவே மைல்டு ஃபுட் தான். அதுவும் நானாக சாப்பிட முடியல எனக்கு. எதிர் யாராவது ஒருத்தர் எனக்கு ஊட்டி விடுவாங்க, அம்மாவாக இருக்கட்டும், இல்லை ஹஸ்பண்டாக இருக்கட்டும், இல்லைனா வந்து என் சிஸ்டர்ஸாக இருக்கட்டும், எனக்கு ஊட்டி விட்டுட்டு இருந்தாங்க. இப்படி தான் இந்த 1 வீக் வந்து நான் வந்து கோ த்ரூ பண்ணேன். செகண்ட் வீக்கில் என்னென்ன இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தது அப்படின்னா, எல்லாமே எனக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஃப்ரீயான மாதிரி இருந்தது. லைக் படுக்கிறது வந்து செகண்ட் வீக் வந்து நான் வந்து லெஃப்ட் சைடு வந்து படுக்க ட்ரை பண்ணேன். ஸோ லெஃப்ட் சைடு எனக்கு படுக்கிறதுக்கு ஈஸியாக இருந்தது. ஃபர்ஸ்ட் வீக்லாம் ஃபுல்லாகவே எனக்கு வந்து யாராவது ஒருத்தர் என்னை தூக்கி விடணும் அப்படின்ற மாதிரி இருந்தது. செகண்ட் வீக்கில் நான் கொஞ்சம் ப்ரெஷர் போட்டு எப்படியாச்சும் நான் எழுந்துருவேன். அது லெஃப்ட் சைடு படுத்து எழுந்துருவேன். ஸோ அது கொஞ்சம் எனக்கு இம்ப்ரூவ்மெண்ட்னு சொல்லலாம். அண்ட் ஃபுட்டு வந்து நானே வந்து சாப்பிட ஆரம்பித்தேன். நானே உட்காந்து சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி நானே வந்து உட்காந்து சாப்பிடுவேன் செகண்ட் வீக்லேருந்து. அண்டு கான்ஸ்டிபேஷன்லாம் வந்து எனக்கு வந்து கம்மியாச்சு செகண்ட் வீக்கில். ஃபுட்டுலாம் ஒழுங்காக எடுத்து தண்ணியில் நிறைய குடிச்சு ஹைட்ரேட் பண்ணிக்கிட்டதுனால அந்த இஷ்யூ எனக்கு இல்லாமல் இருந்தது. வாக் பண்ணுறது வந்து நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இன்க்ரீஸ் பண்ணேன். ஃபர்ஸ்ட் வீக்கில் வந்து நடக்கணுமேன்னு சொல்லி பயந்துட்டு இருந்தேன். அப்புறமா வந்து இல்லை, எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வந்து ஸ்ட்ரெச்சஸ் பண்ணுறோம், மூமெண்ட் பண்ணுறோமோ அப்போ தான் நம்மளுக்கு வந்து சரியாகும்னு சொன்னதுனால சும்மா ரொம்பலாம் எதுவும் இது பண்ண மாட்டேன். ஜஸ்ட் ரூம்குள்ளேயே நான் வாக் பண்ணிட்டு இருந்தேன். அப்படி செகண்ட் வீக் வந்து நான் வந்து கோ த்ரூ பண்ணேன். நடக்கிறதுக்குமே ஈஸியாக இருந்தது. ப்ரெஸ்ட் ஃபீடிங் எப்படின்றது செகண்ட் வீக்கில் அப்படின்னா என்னால் இம்ப்ரூவ் பண்ண முடிஞ்சது. ஃபர்ஸ்ட் வீக்கில் நான் வந்து அதிகமாக ஃபார்முலா மில்க் கொடுத்துட்டு இருந்தேன். லைக் 6-8 டைம்ஸ் நான் வந்து ஃபீட் பண்ணுறேன்னா அதில் வந்து 6 டைம் ஆச்சு ஃபார்முலா ஃபீட் தான். ஒரு வாட்டி இல்லைனா 2 வாட்டி தான் நான் ஃபீட் பண்ணுவேன். சும்மா சக் பண்ண விட்டுட்டு ஃபார்முலா ஃபீட் கொடுத்துட்டு இருந்தேன். செகண்ட் வீக்கில் வந்து என்னாலே வந்து ஃபீட் பண்ண முடிஞ்சது. ரொம்ப இல்லைனாலும் கொஞ்சம் கொஞ்சம் வந்து மில்க் வந்து எனக்கு ப்ரொடியூஸ் ஆக ஆரம்பிச்சிது. ஃபஸ்ட்டு டைம்லாம் பார்க்கும்போது அப்படியே வாட்டரியாக தான் வந்துட்டு இருந்தது. ஃபஸ்ட் வீக்லாம் மில்க் கலரே எனக்கு தெரியல. செகண்ட் வீக்லாம் வந்து மில்க் கலர்லாம் வந்தது. பார்க்கும்போது ஹாப்பியாக இருந்தது. நான் வந்து ப்ரெஸ்ட் பம்ப் யூஸ் பண்ணேன் அப்படின்னா அதில் பார்த்தீங்கன்னா ஏதோ அந்த அந்த இதில் வந்து கீழே வந்து லைட்டாக ஒரு லேயர் வந்து நிற்கும். அவ்வளோ மில்க் தான் எனக்கு ப்ரொடியூஸ் ஆகிட்டு இருந்தது. அப்புறம் போக போக பேபி நல்லா சக் பண்ண விட்டதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் செகண்ட் வீக்லாம் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆச்சு. நிறைய ப்ரெஸ்ட் ஃபீடிங்காக லைக் ஃபீட் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி ஃபுட்ஸ்லாமும் கொடுக்க ஆரம்பித்தாங்க. ஸோ எனக்கு கொஞ்சம் அது ஈஸியாகவே இருந்தது இந்த செகண்ட் வீக்கில்.
தேர்ட் வீக் வந்து நான் வந்து ஹாஸ்பிட்டல் செக்கப்க்கு வந்து போயிருந்தேன். பாப்பா டெலிவரி ஆகி நான் வீட்டுக்கு வந்து பாப்பா பிறந்து நான் வீட்டுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் வெளியே போகிறோம் அப்படின்னா ஹாஸ்பிட்டல் தான். ஸோ 2 பேருக்குமே வந்து செக்கப்காக போயிருந்தோம். ஆக்சுவலாக 15 டேஸ்க்கு அப்புறம் வர சொன்னாங்க. நாங்கள் போகிறதுக்கு லேட் ஆகி தேர்ட் வீக் எண்டில் அந்த மாதிரி போனோம். எனக்கு வந்து பார்த்துட்டு ஸ்டிச்சஸ் வந்து கொஞ்சம் ஓகேவா தான் ஹீல் ஆகிட்டு வருது. இன்னும் டைம் எடுக்கும், உடனே ஹீல் ஆகாது. டைம் எடுத்து ஹீல் ஆகும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஓரளவுக்கு இப்போதைக்கு ஓகேன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அண்ட் டாக்டர் வந்து எனக்கு வந்து பெல்ட் எப்போ போடலாம் அண்டு எல்லாமே வந்து சொல்லியிருந்தாங்க. பெல்ட் வந்து எனக்கு 1 மந்த் ஆயிடுச்சு. இன்ன வரைக்கும் நான் பெல்ட் எதுவும் போடல. லேட்டரா தான் போடலான்னு இருக்கேன். நெக்ஸ்ட்டு பாப்பாக்கு செக் பண்ணியிருந்தோம். ஸோ பீடியாட்ரிஷியன் பார்த்துட்டு அம்பிளிக்கல் கார்ட் வந்து ரிமூவ் ஆயிடுச்சு. ஆக்சுவலா எனக்கு 2nd வீக் அந்த மாதிரி பாப்பாக்கு ரிமூவ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து ஹோம் ரெமெடிலாம் பண்ணி அவளுக்கு வந்து அத வந்து கிளியரா வந்து க்ளோஸ் பண்ண வச்சுட்டேன். ஸோ அவளுக்கு வந்து தொப்புள் வந்து நல்லா மூடியிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாரு. ஹைட்ரேட் பண்ணிக்கோ, நல்லா தான் பேபி வந்து ஹைட்ரேட்டடா இருக்காங்க. ஸோ சப்போஸ் உங்களோட மில்க் பத்தல அப்படின்னா, பாப்பாக்கு நீங்க ஃபார்முலா மில்க் குடுக்காம இருக்கணும் அப்படின்லாம் கிடையாது. ஸோ ஃபார்முலா மில்க்கும் குடுத்து நல்லா ஹைட்ரேட் பண்ணி வச்சுக்கோங்க. அதான் முக்கியம் அப்படின்னு சொன்னாங்க. ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் ஆகும்போது பாப்பாக்கு வந்து லைட்டா வந்து கண் எல்லாமே வந்து எல்லோயிஷா தான் இருந்தது. ஏன்னா வந்து அவளுக்கு வந்து ஜாயின்டிஸ் வந்து கொஞ்சம் பார்டர்ல இருக்கு. நீங்க ஹைட்ரேட் பண்ணீங்கனாலே நார்மல் ஆயிடும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சாங்க. அதனால வந்து நான் அந்த 3 வீக்ஸ் வந்து எனக்கிட்ட வந்து மில்க் வரலனாலும் ஃபார்முலா மில்க்காச்சும் குடுத்து அவள ஹைட்ரேட் பண்ணிட்டே இருந்தேன். ஸோ செக்கப் போகும்போது விசிட்ல வந்து டாக்டர் கன்ஃபார்ம் பண்ணாரு. ஹைட்ரேட்டடா இருக்காங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. 6 டயப்பர்ஸ் ஒரு நாளைக்கு சேஞ்ச் பண்றீங்களா? யூரின் ஃப்ரீயா போறாங்களா? மோஷன் போறாங்களா? அதில மட்டும் செக் பண்ணிட்டு, ஓகே பாப்பா நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுட்டாங்க. வெயிட் பார்த்தீங்கன்னா, பொறந்தப்ப என்ன வெயிட் இருந்தாலோ, அதே வெயிட் இருந்தது அந்த 3 வீக்ஸ்ல. அ பொதுவா வந்து குழந்தைங்களுக்கு வெயிட் ஏறி இறங்கும்னு சொல்லுவாங்க. என் பேபி அதே வெயிட்ல இருந்தா எனக்கு கொஞ்சம் அது ஹேப்பியா இருந்தது. 3rd வீக் அப்படின்றதுனால எனக்கு எனர்ஜி லெவலும் கொஞ்சம் வந்து பெட்டரா வந்து இருந்தது. ஃபர்ஸ்ட் 2 வீக்ஸ்லாம் வந்து எனக்கு வந்து லிட்டரலி எதுவுமே பண்ண முடியாது. எல்லாமே கஷ்டமா இருக்கும். 3rd வீக் வந்து எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் ரொட்டீன் மாறி எனக்கு கொஞ்சம் வந்து ஃப்ரீ ஆச்சு. ஸோ எனர்ஜி லெவல் வந்து பெட்டராவே ஆயிட்டு வந்திருந்தது. சாப்பிடுறதும் நான் வந்து கொஞ்சம் ஃப்ரீயா என்னால சாப்பிட முடிஞ்சது. அண்ட் ஃபீட் பண்றது எல்லாமே வந்து எனக்கு வந்து அந்த ஷெட்யூல் வந்து அப்படியே சேஞ்ச் ஆயிட்டே வந்திருந்தது. என் பேபி கிட்ட என்னென்ன சேஞ்சஸ் இருந்தது அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு 3 வீக்ஸ்லாம் வந்து அவ வந்து லைக் அரவுண்ட் ஒரு 6 ஹார்ஸ், 7 ஹார்ஸ் இந்த மாதிரிலாம் கன்டினியூஸா ஒரு ஸ்லீப் எடுப்பா. ஒரு ஸ்ட்ரெச்சான ஸ்லீப் எடுப்பேன். நானுமே வந்து அப்பப்போ பயந்துட்டு இருப்பேன். ஏன்னா ஆல்ரெடி வந்து அவள வந்து ஹைட்ரேட் பண்ணிட்டே இருக்கணும்னு சொல்லி அனுப்பிச்சதுனால ஹாஸ்பிட்டல்லேருந்து, நான் அது ஒரு திங்கிங்லேயே இருப்பேன். ஐயோ! இவ்வளோ நேரம் தூங்குறாளே அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறமா வந்து டாக்டர் கிட்ட கேட்டப்ப, பேபி தூங்குனாங்கன்னா எழுப்பி ஃபீட் பண்ணாதீங்க. அவங்க வந்து எழுந்ததுக்கப்புறம் அவங்களே வந்து முழிச்சிருக்க டைம்ல வந்து அந்த ஃபீட வந்து ஈக்குவல் பண்ணிப்பாங்க. அந்த 6 ஹார்ஸ் எடுக்காத ஃபீட வந்து எடுத்தவங்க ஈக்குவல் பண்ணிப்பாங்க. அதனால நீங்க எதுவும் பயப்பட தேவையில்ல. அவங்க தூங்குனாங்கன்னா ஃப்ரீயா விடுங்க, எழுப்பாதீங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால அந்த 3 வீக்ஸ்க்கு அப்புறமா வந்து கொஞ்ச நாள்ல அதே சேஞ்ச் ஆயிடும்னு சொல்லி டாக்டர் சொன்னாரு. அப்புறம் 4த் வீக்லாம் ஆக ஆக அப்படியே வந்து அது வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ வந்து பேபி வந்து 3 ஹார்ஸ் ஒன்ஸ், 4 ஹார்ஸ் வந்து கரெக்ட்டா எழுந்து ஃபீட் வந்து எடுக்கிறா. ஸோ இது ஒரு சேஞ்சஸா நான் வந்து அவகிட்ட பார்க்குறேன். ஸோ 4த் வீக் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். 4த் வீக்ல என்னோட ரெக்கவரி எப்படி இருந்தது அப்படின்னா, ஆ நல்லாவே வந்து எனக்கு வந்து சேஞ்சஸ் இருந்தது. நான் ஃபர்ஸ்ட்டு வந்து சொன்னேன் இல்லையா, ஸ்ட்ரெய்ட்டா மட்டும் தான் தூங்க முடிஞ்சது. லெஃப்ட் சைட் மட்டும் தான் திரும்ப முடிஞ்சது. அப்புறம் நான் கொஞ்சம் கொஞ்சமா ரைட் சைடும் திரும்ப ஆரம்பிச்சுட்டேன். அண்ட் கொஞ்சம் கொஞ்சமா எனக்கு எல்லாமே ஃப்ரீ ஆக ஆரம்பிச்சது. ஸ்டிச்சஸுமே நல்லாவே வந்து க்ளோஸ் ஆயிட்டு வந்திருந்தது. கம்ப்ளீட்டா க்ளோஸ் ஆயிடுச்சுன்னு இல்ல. மோஸ்ட்டா வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு. அண்ட் எனக்கு வெயிட்லயுமே வந்து நல்ல சேஞ்சஸ் வந்து இருந்தது. நான் வந்து ஆ லாஸ்ட்டா வந்து இருந்த வெயிட்ட விட, பிரெக்னன்சில இருந்த வெயிட்ட விட ஆல்மோஸ்ட் வந்து நான் வந்து ஒரு 12 கேஜி வந்து ரெட்யூஸ் பண்ணியிருந்தேன். ஹாஸ்பிட்டல் போனப்ப என்னோட மேம்மே பார்த்துட்டு நல்லா வெயிட் ரெட்யூஸ் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணாங்க எனக்கு. எனக்கு அது கொஞ்சம் அ ஹாப்பின்னு சொல்றத விட எனக்கு தெரியல. ஏன்னா வந்து எனக்கு வந்து இந்த 1 மந்த் நான் நெறைய கோ த்ரூ பண்ணதுனால, எனக்கு வந்து அது ஒரு பெரிய விஷயமாவே தெரியல. ஆனா என் வெயிட்ல வந்து எனக்கு நல்லாவே வந்து சேஞ்சஸ் வந்து இருந்தது. எமோஷனலி நான் இந்த 1 மந்த் எப்படி கோ த்ரூ பண்ணேன் அப்படின்னா, நெறைய சி செக்ஷன் மதர்ஸ நான் பார்த்துருக்கேன். ஈவன் என் ஓன் சிஸ்டர்ஸுமே வந்து நான் பார்த்துருக்கேன். ஆனா இது இவ்ளோ ஒரு டிஃபிகல்ட்டான ப்ராசஸ். இத கோ த்ரூ பண்றதுன்றது இவ்ளோ ஒரு கஷ்டன்றது எனக்கு இப்ப தான் புரிஞ்சது. எதுவுமே சொல்லுவாங்கல்ல, அவங்களோட ஓன் ஷூஸ்ல இருந்து பார்த்தா தான் தெரியும் அப்படின்னு. அந்த மாரி நான் இத கோ த்ரூ பண்ணும்போது தான் எனக்கு இந்த ப்ராசஸ் எவ்ளோ கஷ்டம், எப்படி வந்து ஃபீட் பண்றது டிஃபிகல்டீஸ் எவ்ளோ இருக்கு. அண்ட் ஒரு பேபிய வளர்க்கறதுனா சும்மா இல்ல. எல்லாமே வந்து இந்த 1 மந்த்ல எனக்கு புரிஞ்சுது. 1 மந்த்ல எனக்கு நெறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாமே இருந்தது. ஆனா எமோஷனலி
நான் வந்து எனக்கு கண்டிப்பாக என்னால் இந்த ரூமில் வந்து நான் இருக்க ரூமில் வந்து தனியாக இருக்க முடியாது. யாராவது ஒருத்தர் என் கூட இருக்கணும். என் பேபி இருக்குதுன்றத விட யாராவது பெரியவங்க ஒருத்தர் என் கூட இருக்கணும். என்னை தனியாக விடாதீங்க அப்படின்ற மாதிரி எனக்கு இருந்தது. நான் மென்டல் சப்போர்ட் தேடிட்டே இருந்தேன். ஃபிசிக்கல் சப்போர்ட்டுன்றதை விட மென்டல் சப்போர்ட்டுமே நான் தேடிட்டே இருந்தேன். அட் டைம்ஸில் யாராவது சும்மா உட்காந்து என்கிட்ட பேசிட்டு இருங்களேன் அப்படின்னு சொல்லி கேட்பேன். ஸோ அந்த அளவுக்கு நான் வந்து இந்த 1 மந்த்தை வந்து நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸோட தான் கோ த்ரூ பண்ணேன். ஸோ தேங்க்யூ ஆல் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு. ரெக்கவரி எல்லாருக்குமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அண்ட் ஜேர்னி எல்லாருக்குமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ப்ரெக்னென்சியாக இருக்கட்டும், போஸ்ட்மார்ட்டமாக இருக்கட்டும். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ உங்களை நீங்கள் இன்னொருத்தவங்க கூட கம்பேர் பண்ணிக்காதீங்க. உங்கள் ஓன் ஜேர்னியை நீங்கள் வந்து பாருங்கள். சிலர் சொல்லுவாங்க எனக்கு ஸ்டிச்சஸ் இவ்வளோ டேஸில் ஹீல் ஆச்சு, அவ்வளோ டேஸில் ஹீல் ஆயிடுச்சுன்னு. ஒருத்தர் பாடி பொறுத்து, ஸ்கின்னு பொறுத்து எல்லாமே வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ அவங்களுக்கு ஹீல் ஆயிடுச்சு, எனக்கு ஹீல் ஆகலையேன்ற ப்ரெஷர்லாம் போட்டுட்டு ஒருத்தர் ஒருத்தர் கூட கம்பேர் பண்ணிட்டு இல்லாமல் ஃப்ரீயாக இருங்க. அண்ட் கண்டிப்பாக வந்து பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்க. அண்டு இது எல்லாமே ஒரு ப்ராசஸ் தான். ட்ரஸ்ட் மீ, ஒரு நாள் எல்லாமே வந்து நார்மல் ஆகும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா என் வீடியோவை லைக் பண்ணுங்கள். அண்ட் என் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மதர்வுட் இன்ஃபர்மேஷன் அண்ட் மதர்வுட் ரியல் ஸ்டோரி தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க. See you all in the next video. Tata.